வணக்கங்க. நம்ம வைரம் விலாகுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். வைரம் விலாகுன்றது இன்றைக்கி ஆடிப்பெருக்கன்னைக்கு நான் ஆரம்பிச்சிருக்கிறேங்க. ஆடிப்பெருக்கன்னைக்கு எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் பல்கி பெருகி வரும் அப்படின்றது நம்மளுடைய மரபு நம்பிக்கை. அதனால தான் இன்றைக்கி நான் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கும் எனக்கு தெரியாத விஷயத்த உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சேனல் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஆடி மாதத்தோட 18வது நாள் கொண்டாடுற திருவிழா தான் ஆடிப்பெருக்கு. இந்த ஆடிப்பெருக்குன்றது காவிரி அன்னையை மகிழ்ச்சியோட வரவேற்று அதுக்கு பூஜை பண்ணுறது. காவிரி ஆறு மட்டும் இல்லாமல் எங்கெங்கே நீர்நிலைகள் இருக்கோ, ஏரி குளம் எங்கே இருந்தாலும் நம்ம தமிழக மக்கள் தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு அரிசி சர்க்கரை பனை ஓலை இது எல்லாமே வச்சு சாமி கும்பிட்டு அந்த ஆற்றுல விடுவாங்க. டெல்டா மாவட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இதை கொண்டாடுவாங்க. ஆடி 18 விதை விதைச்சா தை பொங்கலுக்கு அறுவடை செய்யலாம் அப்படின்ற கணக்குப்படி தான் விதை விதைப்பாங்க. நீர்நிலைகளை சந்தோஷமாக வரவேற்று வணங்கினாக்கா விவசாயத்துக்கு தேவையான பாசனம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். இந்த ஆடிப்பெருக்கு திருவிழா கொண்டாடுறதை பற்றி சிலப்பதிகாரத்திலே இருக்குது. ஆதி காலத்தில் எல்லாமே பனை ஓலையில் தான் குறிப்புகள் எல்லாமே எழுதி வச்சுருப்பாங்க. சங்க காலத்தில் பனை ஓலைகளில் தான் எல்லா குறிப்புகளையும் எழுதுனாங்க. இப்போ எப்படி நம்ம போகிக்கு பழைய பொருளெல்லாம் கொளுத்துறோமோ அதே மாதிரி சங்க காலத்தில் அந்த பழைய ஓலைகளாக போனது எல்லாத்தையும் ஆடிப்பெருக்கன்னைக்கு ஆற்றுல கொண்டு வந்து விடுவாங்களாம். வெள்ளம் பெருகி வரும்போது அதில் அந்த ஓலைகளை விடணுங்கிறது சங்க காலத்தில் ஒரு மரபாக இருந்திருக்கு. ஏராளமான பழைய குறிப்புகளை இதே மாதிரி ஆற்றுல விட்டு அழிச்சிருக்கிறாங்க. வருங்காலத்தில் இந்த மாதிரியான குறிப்புகள் மக்களுக்கு சேராது, பற்றி தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்றதுக்காக தமிழ் தாத்தா என்கிற ஊவே சாமிநாத ஐயர் அப்படிங்கிறவர் இந்த ஓலையை எங்கள்கிட்ட கொடுங்க, நான் சேகரித்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் அதை கொடுக்கலை. மூட நம்பிக்கையினால் அதை ஆற்றுல விட்டாங்க. அவங்கெல்லாம் ஆற்றுல விட்டது பிறகு இவர் அவங்களுக்கு தெரியாமல் அந்த ஓலையை எடுத்து சேகரித்து புதுப்பிச்சிருக்கார். ஏராளமான நூல்கள் பதிப்பிச்சு கொடுத்துருக்காரு. குறிஞ்சி பாட்டுங்கிற நூல் நமக்கு முழுவதுமாக கிடைக்கிறதுக்கு காரணமே அவர் தான். நீருன்றது வேளாண்மைக்கும் முக்கியமானது. மனிதன் உயிர் வாழ்கிறதுக்கும் நீர் இல்லாமல் முடியாது. அதுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தான் இந்த விழாவை நம்ம கொண்டாடுறோம். இதை பற்றி ஏன் இப்போ பேசுகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, வர்ற இளைய தலைமுறைக்கு நம்மளுடைய கலாச்சார விழா பாரம்பரிய விழா அதை பற்றின விளக்கம் எதுவுமே தெரிகிறது கிடையாது. ஏன்னா ஃபுல் டைம் அவங்க வேலையில் பிஸியாக இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்க அவங்களுக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தை அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. நம்ம வளர்ந்த விதம் எல்லாமே அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதன்படி அதே வழியிலேயே அவங்களையும் எடுத்துகிட்டு வாங்க. ஆடிப்பெருக்கன்னைக்கு புதுமண தம்பதிகளுக்கு திருமாங்கல்யம் பெருக்கி போடுவாங்க. நாள் நல்ல நாள் கெட்ட நாளுன்னு பார்க்க மாட்டாங்க. ஆடிப்பெருக்கன்னைக்கு எந்த நாளாக இருந்தாலும் திருமாங்கல்யம் பெருக்கி போடுறது அப்படிங்கிறது நம்மளுடைய மரபு. அதன்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கிராமத்தில் இருக்கிறவங்க ஆறு ஏரி குளம் அது மாதிரி நீர்நிலைகள் இருக்கிற இடத்துல சாமி கும்பிட்றாங்க. நமக்கு அந்த மாதிரி இங்கே வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியில் இருக்கிறவங்க சும்மா இருக்காதீங்க. உங்கள்கிட்ட கண்டிப்பாக போர் இருக்கும். நம்ம பயன்படுத்துகிற தண்ணிக்கு நன்றி சொல்கிறது தான் இந்த திருவிழா. அந்த தண்ணி நமக்கு எங்கேருந்து பயன்படுதோ அந்த இடத்துல நம்ம சாமி கும்பிடலாம். சாமி கும்பிட்டு அதுக்கு நன்றி சொல்லலாம். எந்த விஷயத்தை செய்கிறோமோ நம்ம பசங்க அதை அப்படியே பார்த்து நம்மளை அப்படியே பின்பற்றி எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி வரும்போது தான் நம்மளுடைய பாரம்பரியம் மறக்காமல் இருக்கும். மீண்டும் வேறு ஒரு செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.